8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஷேடட் ரீஜியனுடைய ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி தான் வந்துட்டு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா மைய கோணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டாவை கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலானா 360 டிகிரி டிவைடட் பை என். அது என்ன 360 டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளோடைய டோட்டல் ஆங்கிள், ஒரு வட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய மொத்த கோணம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு சொல்கிற மாதிரி சர்க்கிளோடைய மொத்த கோணம், மொத்த ஆங்கிள் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. ஸோ இந்த சென்ட்ரல் ஆங்கிள் மைய கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை என். ஓகேங்களா? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எத்தனை ஷேடாக, அதாவது எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ அப்போ எத்தனை பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பகுதிகள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 360 டிவைடட் பை எண்ணுக்கு பதிலாக இங்கே என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 2. ஏன்னா எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க, 2 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் 36 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 18 டைம்ஸ். தெரியலைன்னா ஒரு நம்பராக கூட எடுத்துக்கலாம். 2 1s are 2, ரிமைண்டர் 1, 2 8s are 16. இந்த ஜீரோவை அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஆங்கிள், அதாவது டீட்டா கோணத்தை கேட்கும்போது எப்போவுமே நீங்கள் என்ன தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிகிரியில் போடணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம்முடைய சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாதிரி ஒரு சர்க்கிளை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஷேடட் போர்ஷனோடைய ஆங்கிள் என்ன, டீட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் மைய கோணம் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை என். இப்போது இந்த இடத்துல என்னுடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ஷேட்ஸ், அதாவது எத்தனை பகுதிகளாக பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்கன்றதை நம்ம செக் பண்ணுவோம். இந்த இதுலேருந்து எடுத்துப்போம். 1 2 3 4 5 6 7 8. மொத்தமாக எத்தனை பக்கங்களாக, எத்தனை பாகங்களாக பிரிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்னக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 8 சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை என்னக்கு பதிலாக 8. ஸோ 8 டேபிளால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது 8 1s are 8. இங்கே பார்த்தீங்கன்னா 8 4s are 32. ஸோ ரிமைண்டர் 36ல் 32 போச்சுன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ 4 0னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ அப்போது 8 டேபிளில் 40 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 8 5s are 40. ஸோ அப்போ அந்த டீட்டாவுடைய சென்ட்ரல் ஆங்கிள் மைய கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. இதே மாதிரியே தான் மீதி இருக்க சப்டிவிஷன்ஸும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எத்தனை பார்ட்ஸ்ன்றதை பார்த்துட்டு டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.